எபிசோட் 71ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீஷ் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த ஒண்ணு பண்றாருங்க. என்னன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவர் மாதேன் ரிலேட்டடா நெறைய டீட்டெயில்ஸ நம்ம பத்மாட்டருந்து கலெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ, இப்ப அதுல அவர் வந்து ஒரு லிஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம தியோ அண்ட் மாதேயனோட அம்மா, இந்த மாரி அவரோட வீக்னஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்ட ரெடி பண்ணிட்டு, ஸோ இதுல எங்க தொட்டா அவனுக்கு வலிக்கும் நான் பண்ண போறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவ சூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அவங்க அம்மா வர ஷாப்ல வெயிட் பண்ணி, அவங்களுக்கு வந்து அந்த சரக்க வாங்கி குடுத்து, அவங்கள குடிக்க வச்சு, அவங்க வந்து எல்லாத்தையும் பேசுறாங்க. என்னென்னலாம் நடந்துச்சு? ஏன் அவங்க குடிக்க ஆரம்பிச்சாங்க? அண்ட் மாதையன் என்னெல்லாம் பண்ணாரு? அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டோரியும் அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இத வந்து அவர் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான். பட் எனக்கு என்னன்னா, அவங்க அம்மா சொன்ன விஷயத்த போடுறாங்க இப்போ. அஃப்கோர்ஸ் அவங்க அம்மா யாரு? என்ன மாரி பெர்சன்றது வெளிய தெரியறது மாதையன் கஷ்டமா இருக்கும். பட் அவங்க சொன்ன விஷயம்லாம் வந்து மாதையன் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டாரு? அவரு எப்படி அவரே சின்ன வயசுல இருந்து அவர பார்த்துக்கிட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, மாதையன பத்தி அவ்ளோ பாசிட்டிவா இந்த மாரி ஒருத்தங்க இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி நம்ம கிரீஷ் யோசிக்காம விட்டாரு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ் சோகமா உட்காந்து எம்.என்.சி அகாடமில என்னடா இது? என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம ரங்கன், துளசிய நினைச்சு ஃபீல் பண்றாங்க போல அப்படின்னு பார்த்தா, அது கிடையாது. வர்ஷா இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு அது வந்து லாஸ்ட் டேவா அங்கருந்து கிளம்புறாமா. ஸோ அதுக்கு எல்லாரும் சோகமா இருக்க மாரி இருப்பாங்க. என்னடா ஒட்டவே இல்லையே அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷி அண்ட் வர்ஷா பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். அந்த இடத்துல ரிஷி வந்து ஓவராலாவே வந்து அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட் கம்பேர் பண்றப்போ பயங்கர மெச்சூர்டா இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து இப்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் கன்டின்யூ பண்ண போறோம்ல அப்படிங்கிற மாரி ஒரு டாக் ஒண்ணு போகும். ஸோ அந்த கான்வர்சேஷன் ஓரளவுக்கு நல்லா மெச்சூர்டா இருந்தது. பட் எனக்கு வந்து இவங்க 2 பேரும் எப்புட்றா பொசுக்குன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கிரிப் இல்லாத மாரி ஒரு ஃபீல் ஒண்ணு அப்பப்போ வந்துட்டு போகும். ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம மணி தூரத்துல இருந்து இத பார்த்துட்டே இருக்கிறாரு. அண்ட் தங்கம்ட்ட வந்து எப்படி இவ்ளோ காமா இருக்கிறாங்க? எந்த ஒரு பயமும் இல்ல பாரேன். எனக்கு இது வந்து ரொம்ப கியூரியஸா இருக்குது. எப்படி அவனால அப்படி இருக்க முடியும்? அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. நான் அதுக்கப்புறம் நேரா வந்து ரிஷிட்டயுமே வந்து பேசுறாரு. ஸோ நம்ம ரிஷி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல. லவ் பண்றது வந்து ஈஸி தான். ஆனா அத வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணி கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி மறுபடியும் பயங்கர மெச்சூர்டா பேசுவாரு. அண்ட் நம்ம மணி பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் மணியாவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவரு போயிருவாரு. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜசேகர் மறுபடியும் அதே டயலாக் தான். நான் வந்து அன்டிஃபீட்டபிள் ஆக போறேன். யாருக்கு எங்க தொட்டா, எத தொட்டா வலிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணி தூக்கணும். அடுத்த மூவ் இன்னும் மோசமா அப்படிங்கிற மாரி இவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாரு. அண்ட் பேரலலா பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து இது ராஜசேகர் தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும். அவனோட அடுத்த மூவ் இத விட மோசமா இருக்கும். ஈவன் நம்ம 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ப கூட ஸ்பாயில் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி மேம்ட்ட அவரு ஒரு சைட் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இது பேரலலா காட்டுனது நல்லா இருக்கும். அதாவது நம்ம ராஜசேகர் வந்து என்ன பிளான் பண்றாரு அப்படிங்கிறத ஒரு சைட் சொல்லிட்டே இருப்பாரு. அண்ட் இந்த சைடு நம்ம ரங்கன் வந்து அதுக்கு எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டிட்டே வருவாங்க. ஸோ அந்த சீன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அவ்வளவுதாங்க இந்த எபிசோட் 71ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 72ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.